ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் அருள்மொழி டீச்சிங்கில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலோட நேமை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் சேனலோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றத நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறம் வந்து நம்ம யூடியூப் சேனலோட நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத ரொம்பவே கிளியராக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 3 மாதம் வந்து கண்டிப்பாக ஆகிருக்கணும். ஸோ 90 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலோட நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ 3 மாதம் ஆகிருச்சு, நான் இப்போ 4வது மாதம் வந்து போக போகிறேன். ஸோ 4th மந்தில் வந்து நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்லி 3 டைம்ஸ் மட்டும்தான் உங்கள் யூடியூப் சேனல் நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3 தடவைக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. 4வது ஒரு தடவைக்கு வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அழகான நேமை, உங்கள் சேனலுக்கு அழகாக சூட்டபுளாக இருக்கக்கூடிய நேமை வந்து நல்லா சூஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேர்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து யூடியூப் சேனலோட நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடிக்கடி உங்கள் யூடியூப் சேனல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து இது ஏதோ வேற ஏதோ சேனல் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இப்போ அவங்க ஒரு சேனல்னு நினச்சி உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேற சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வேற ஏதோ புது சேனல் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோ ஆயிடுவாங்க. ஸோ இதனால நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து நம்ம சேனல் நேமை சேஞ்ச் பண்ணாமல் ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு நேமை வந்து எண்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி யூடியூப் சேனல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, உங்களுடைய யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா ரைட் சைடில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோவை வந்து டச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஒரு செகண்ட். ஸோ உங்கள் லோகோவை வந்து டச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யுவர் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே யுவர் சேனலுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன் அப்படின்ற இன்னொரு சேனல். ஃபுட் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்காகவே சூப்பராக போட்டுட்ருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுட் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது, யூடியூப் சேனலோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு கொடுத்து அதுக்கு கீழே சேனலோட நேமுக்கு பக்கத்தில் ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை வந்து டச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நேம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஆனால் இப்போ இங்கே வந்து அருள்மொழி அப்படின்றதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட் கலெக்ஷன் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அருள்மொழி அப்படின்றதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் அப்படின்றத வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வச்சுருக்கக்கூடிய நேமே. எதற்காக நான் வந்து சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும், ஸோ ஒரு தனித்துவமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த சேனல் நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ சேனல் நேமை அழகாக டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இங்கே ஓகே பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய சேனல் நேம் வந்து இப்போ மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற தகப்புகளை சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்லையும் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்.